நான் உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல, உனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. போகும்போது என்னோட தாலி எனக்கு கொடுத்துட்டு போயிடு. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. அதுல நிறைய சோகம் இருக்கிறதும் தெரியுது. அன்புக்காக நீ ஏங்கி தவிச்சிட்டு இருக்கல்ல? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அபியோட நினைப்பு உனக்கு எப்ப வரும்? காலையிலயா இல்லன்னா ராத்திரி? உண்மை எப்பவுமே கசக்கதான் செய்யும். அதான் நான் கேட்ட உடனே நீ உன் கைய ஓங்கிட்ட. உன்னால கேட்க முடியலல்ல? தனு, நான் யாரோட குடும்பத்தையும் கலக்கணும்னு நினைக்கவே இல்ல. வாயால சொல்லாதது ப்ரூவ் பண்ணி காட்டு. எனக்கு நீ ப்ரூவ் பண்ணி காட்டி ஆகணும். இன்னைக்கு இப்போ அபி உன் மனசுல இல்லங்கறத எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. அபி உனக்கு தேவையில்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணு. இப்ப இருக்கிற லைஃப் தான் முக்கியம்னு ப்ரூவ் பண்ணு. உன்னோட மனசுல அபிக்காக எந்த இடமும் இல்லைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு பிரக்யா. இத பாரு, இந்த முறை உன்னை தனியா வச்சு திட்டின. அடுத்த முறை இந்த ஊர் உலகம் எல்லாருக்கும் முன்னாடி உன்னை நான் அசிங்கப்படுத்திடுவேன். சீக்கிரமா கட்டர் எடுத்துட்டு வா. எங்க போயிட்ட நீ? அதை எடுத்துட்டு வர எங்க போயிருக்காங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? சார் 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. சார் ஆக்சுவலா நீங்க எந்த தாலியை பத்தி பேசுறீங்களோ அது ரொம்ப பழைய ஸ்டைல் தாலி சார். அது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி தான் நல்லா போச்சு. அண்ட் அதோட ஹூ கூட ரொம்ப பழைய டைப் தான் சார். அது வேற அடிக்கடி துணியில மாட்டிக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காகவே சில சமயம் ஹூக்கெல்லாம் வளைக்க வேண்டியிருக்கும் சார். அதனால தான் அந்த கட்டர் தேவைப்படுது சார். அதை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சொல்லு, இந்த சேலஞ்ச உன்னால ஏத்துக்க முடியுமா முடியாதா? உனக்கு எல்லாமே சேலஞ்சா தான் தெரியும்ல. உறவுகளையும் சொந்தங்களையும் நீ சேலஞ்ச் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிற. முதல்லயும் அதை தான் பண்ண, இப்பவும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. மாறிட்டேனே, காலமும் மாறிடுச்சு பிரக்யா. ஒரு டைம்ல நீ இருந்த ஸ்தானத்துல இப்ப நான் இருக்கேன். இன்னைக்கு நான் தான் அபியோட பொண்டாட்டி. ஆனா இப்ப நீ அவன் லைஃப்ல வேற யாரோ. என் புருஷனை சொந்தமாக்கிக்கணுங்கிற கனவை விட்டுடு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல பிரக்யா. நீ உண்மையிலேயே அபியத்தை விரும்புறியா இல்ல அவனோட பணத்தை விரும்புறியா? எனக்கு எப்பவுமே பணம் தேவைப்பட்டதில்ல. பணத்தோட தேவை யாருக்கு தான் இல்ல சொல்லு? எல்லாரையும் விட முக்கியமா மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு தான் பணம் நிறையவே தேவைப்படும். ஏன்னா அவங்க ஏழைங்க பக்கமே வர விரும்ப மாட்டாங்க. பணக்காரங்களுக்கும் இணையா அவங்களால இருக்க முடியாது. அதனாலதான் ராத்திரி பகலும் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்த்து வைக்கலாம்னு யோசிப்பாங்க. நீ அன்னைக்கும் அபியோட பணத்தை தான் விரும்புன. இன்னைக்கும் அந்த பணத்துக்காக தான் நீ திரும்ப வந்திருக்க. தனு, என்கிட்ட பணம் இல்லாம இல்ல, எனக்கு அது மேல ஆசை இல்ல. ஏன் இந்த டீச்சர் மேடம் ஏதாவது ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்ன? அவர் எக்ஸ்ட்ரா டைம்ல ஏதாவது கோச்சிங் கிளாஸஸ் எடுக்கிறாரா? அப்படி எடுத்தா பணம் நிறையவே இருக்கும். மிஸ்டர் கிங் தி ராப்பர், அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். இவரோட பேரு கிங். அண்ணா வேர்ல்டு ஆல்பம் பண்றான்ல, அண்ணன் கூட இவரும் பெர்ஃபார்ம் பண்றாரு. வாவ், another rich man. அபியை விட்டுட்டு அபி மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிட்டியா? இதுல இருந்து நீ பணத்தை மட்டும்தான் ரொம்ப விரும்புறன்ற விஷயம் புரிஞ்சு போயிடுச்சு. நீ சாதாரண ஆளுங்களை பிடிக்க மாட்டேங்கிற பிரக்யா. நீ ரொம்ப பழி போட்டுக்கிட்டே போற தனு. நான் இனிமே நீ பேசுறத கேக்குறதா இல்ல? கேட்டுதான் ஆகணும். நீ பேசுறப்போ நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். என்ன சொல்லிட்டு இருந்த நீ? அது நான் அபிய விரும்புறேன். அபிதான் என் புருஷன், அவன் தான் என் வாழ்க்கை. ஆனா இது மட்டும்தான் உண்மை. நீ என் புருஷனை மறுபடியும் சொந்தமாக்கிக்க தான் இங்க வந்திருக்க. நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல விரும்பல. ஆனா நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அபிஷேக் ஒரு காலத்துல என் புருஷனா இருந்தாரு, ஆனா இப்ப இல்ல. அப்புறம் நான் யாரு புருஷனையே யார்கிட்ட இருந்தும் பறிக்கிறதுக்கு வரல. நீ எத்தனை தடவை இந்த வார்த்தையை சொல்றியோ அத்தனை முறை நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணி காட்டு. நீ உன் புருஷனோட சந்தோஷமா தான் இருக்க, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க வரலன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. கார் நம்பர் 9396, நீங்க தயவு செஞ்சு காரை வந்து எடுங்க. எங்க ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு சார்.
எஸ் மை ஃப்ரெண்ட், அது என் கார் தான். சார் நீங்க தப்பா பார்க் பண்ணிருக்கீங்க. மற்ற கஸ்டமர்ஸோடைய வண்டி அதனால எடுக்க முடியாம இருக்கு சார். ஓ நீங்க உங்களுடைய காரை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆயிடும் சார். ஷியோர், நோ ப்ராப்ளம். ஷிஃப்ட் பண்ணிடு. ஓகே. எல்லாமே மாறி போயிடுச்சு பிரக்யா. காலம் மாறிடுச்சு, நிலைமை மாறிடுச்சு. ஆனா நீ மட்டும் மாறவே இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியோ அதையே தான் திரும்ப பண்ண வந்திருக்க. பிரக்யாவோட இவ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? கார் நம்பர் 9396 தயவு செஞ்சு செக்யூரிட்டி வந்து மீட் பண்ணுங்க. ஓகே சார், பாய். ஓகே வாட் ஹேப்பன்? சார் அது வந்து ஆக்சுவலி எங்களோட பேரர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. அண்ட் உங்களுடைய கார் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதை என்னால் பார்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். சாரி சார். இட்ஸ் ஓகே. ரியலி சாரி சார். தோ வந்துட்டார் சார். ஏன் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் கோ. கம் ஆன். தேங்க்யூ சார். சொல்லு, உனக்கு இந்த சேலஞ்ச் ஓகேவா? உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேலஞ்ச் தானா? அப்படின்னா சரி, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நான் நீங்க தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு இப்ப எது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குதுன்னு தெரியல. உங்களை பிரிஞ்சிருக்கிறதா இல்ல இந்த தனுவை உங்க கூட பாக்குறதா? பிரக்யா, பிரக்யா, நீயே அவளை தடுக்கிறன்னு எனக்கு தெரியும் அபி. அபி உன்னை எதுக்காக தடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த தாலி திரும்ப வேணும். ஆனா இதுதான் நல்லா மாட்டிட்டு இருக்கே, அது எப்படி எடுக்கிறது? நான் எடுக்கிறேன் மேடம். நீயா? அபி இன்னும் பிரக்யா ஒரு பொண்ணு ஒரு பையன் அவ கழுத்துல இருந்து தாலி எடுத்தான்னா நானே அதை எடுக்கிறேன். ஓகே, அதை கொஞ்சம் கூட. சாரி. நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் என்னைக்குமே உங்ககிட்ட கேட்கல. ஆனா நீங்க தனுவை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. என்ன எவ்வளவு டைம் ஆகும்? ஜஸ்ட் 1 minute. இனிமேலாவது தாலியை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. நான் இதை வேணும்னே பண்ணலன்னு அவகிட்ட சொன்னேன். ஆனாலும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. எதுக்காக? நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா இல்லை என்ன ஹர்ட் பண்றதுக்காகவா? பிரக்யா,
எதுக்கு அழுற நீ? என்ன ஏன் அழுவுறேன்னு கேக்குறீங்க, ஆனா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கேன். நீங்க ஏன் அழுவுறீங்க? இத்தனை நாளா நீங்க இங்கதான் இருந்திருக்கீங்க, ஆனா நீங்க ஒரு தடவை கூட என்ன பார்க்க வரல. நீங்க டெல்லியில இருக்கீங்கிற விஷயம் நேத்து தான் தெரிஞ்சது. என் கூடயே உங்க உறவை அறுத்துக்கிட்டீங்களா? பிரபா, அது அப்புறம் ஏன் வந்து என்ன பார்க்கல? அது வந்து அது அது என்னாச்சுன்னா இங்க பாரு, அழக்கூடாது. எப்படி இருக்க? உங்களை விட சின்ன பொண்ணுன்னா, ஆனா உங்களை நல்லா திட்ட போறேன். திட்டு மட்டும் இல்ல, என் கையால ஆடி கூட விழ போகுது. நல்லா திட்டிக்க. எவ்வளவு திட்டணுமோ திட்டிக்க. ஓகே. என்னாச்சு? இங்க பாருங்க, இங்க அடி எப்படிப்பட்டது? ரத்தம் ரத்தம் வருதுக்கா. ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். இருங்கக்கா, ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வர. அது வண்டியில தான் இருக்கு. என் பையன் விழுந்துட்டே இருப்பான், அதனால ஆயில்மெண்ட் எப்பவுமே கார்ல இருக்கும். நான் போய் அவன் இப்ப பெரிய பையனா இருப்பானே. எத்தனை வயசு ஆகுது? 7 வயசு ஆகுது. ரொம்ப அன்பான பையன். வீடு முழுக்க அழகா சுத்திட்டு இருப்பான், ஓடிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம என்ன பெரியம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் உங்களையும் பெரியம்மான்னு கூப்பிடுவான். அபி கூட தான் அவனுக்கு உறவு மாறிடுச்சு. ஏன் கூட இல்ல. இன்னைக்கும் நீங்க எனக்கு சிஸ்டர் தான். த்ரிஷாவுக்கு நீங்க சிஸ்டருக்கு ஒரு படி மேல. எங்க பையன் உங்களை பெரியம்மான்னு கூப்பிடுவான், அத்தனும் கூப்பிடுவான். நான் போய் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வரேன், இல்லைன்னா ரத்தம் காட்டிடும். ஒரு நிமிஷம் இருங்க. பிரபா, த்ரிஷா, பாட்டிங்க, என் குடும்பம் தான் என் வாழ்க்கையா இருந்துச்சு. நீங்க என்ன உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுட்டு என்கிட்ட இருந்து என் குடும்பத்தை பிரிச்சுட்டீங்க. மொத்தமா உங்களை விட்டு என் குடும்பத்தை விட்டு என்ன தூரமாக்கிட்டீங்க. உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சிருந்த போது எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி வாழ போறேன்? இல்ல, நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். இத பாரு, இந்த வாட்டி நீ எந்த காரணம் சொன்னாலும் ஒர்க் அவுட் ஆகாது. என்னப்பா, வீட்ல பார்ட்டி இருக்கு. உனக்கு நம்ம பிரபா வைஃபோட முகமே ஞாபகம் இல்லையா? வர்ற ஆத்திரத்துக்கு எல்லா டெக்கரேஷன்ஸையும் என் கையாலே பிச்சு போடணும் போல இருக்கு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தானே ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்கா. இப்ப எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது ஃபேமிலிக்கு நல்லவங்களா இருக்கணும்ல. அவங்க வைஃபோட பேரு த்ரிஷா. அவ ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? யாராவது அவளை ஒரு தடவை பார்த்தா போதும், யாராலையும் மறக்க முடியாது. இல்ல, நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது என்னோட நாத்தனார பத்தி, ஆலியா. அவ பிரபாவோட வைஃப் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, பிரபாவோட வைஃப் த்ரிஷான்னு. உனக்கு ஞாபகம் இல்ல? அன்னைக்கு எல்லோ கலர் சுடிதார் போட்டிருந்தாளே, முடி கூட பெருசா அழகா இருந்துச்சே, அழகா கியூட்டா இருந்தாளே. அவ சிரிச்சானா இன்னும் கியூட்டா இருப்பா. அவ எனக்கு ரொம்ப ஃபேவரட்.
ஆலியாவா? ஆலியாக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னா அது சொல்ல வந்ததை முடிங்க நீ. அது 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 ஒன்றும் முக்கியமான கால் இல்ல. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லி முடிங்க. பார்ட்டிக்கு வந்துரு. பாய். பேசிட்டேன். நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நான் முழுசா கேட்கணும். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க? ஆலியாவுக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னா அடுத்து என்ன சொல்ல வந்தீங்க நீங்க? அத கேட்டா நீ ரொம்ப வருத்தப்படுவ. நான் என்ன சொன்னேன்னு நான் சொல்லாமலேயே நீ புரிஞ்சுக்கோயே. ஏன்னா நான் சொல்ல வேண்டியது இல்லைல்ல. நீ எல்லா விஷயத்தையும் ஈஸியா புரிஞ்சுப்ப. நீங்களா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா நீங்க அப்படி கிடையாதே. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். So don't mess with me. இங்க பாருங்க அண்ணி, நான் எதுவுமே பேசலங்கிறதுக்காக நீங்க உங்க இஷ்டத்துக்கும் பேசணும்னு அர்த்தம் கிடையாது. அதனால நெக்ஸ்ட் டைம் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிச்சு சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்னா அண்ணி, உங்களுக்கு என்னோட தேவை இருக்கு. You need me. And இதை நான் எதுக்கு சொல்றேன்? இதை புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மைதிலி, அவ சொன்னதுக்காக நீ எதுவும் வருத்தப்படாத. அவ சொல்றத காதலையும் வாங்கிக்காத. இன்னைக்கு அவ விரும்பினதை இழந்துட்டா. அவ கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் நான் இன்னைக்கு அவ கூட எதுவும் பேச விரும்பல. மைதிலி, நான் என்னைக்குமே அவ காதலுக்கு எதிரி கிடையாது. ஆனா அவ யோசனையை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ அவளோட காதலை பிடிவாதமா மாத்திக்கிட்டு அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ பிடிவாதம் நிறைவேறலங்கிறதுனால அவளோட தண்டனையை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சுதான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது இல்ல? உன்னையும் சன்னியையும் நான் குழந்தைய தான் பாக்குறேன் மைதிலி. உனக்கும் சன்னிக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லையே. எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காவ. வாங்க மிஸ்டர் கிங். நான் தனு, அபிஷேக்கோட வைஃப். ஹாய். ஹலோ. ஹாய். உங்களை நாங்க இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணிருப்போம். ஆனா மிஸ்டர் அபிஷேக் உங்களை பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரவே இல்லை. யா ரைட். இவர் என்கிட்ட சொன்னாரு நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னு. சாரி, என்னால வர முடியல. ஆனா நாம இப்படி மீட் பண்ணது எனக்கு ஹாப்பியா இருக்கு. தனு கிங்க பார்த்து ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கா? இவ மைண்ட்ல என்ன இருக்கு? யூனோ, நான் பிரக்யாவை பார்த்ததுல இருந்து உங்களை தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்கேன். உங்க மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு இவளுக்கு. உங்க ஒர்க்கை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றா. அந்த அளவுக்கு உங்களை விரும்புறான்னு நினைக்கிறேன். இவளா என்கிட்ட எதுவுமே சொல்லல, அண்ட் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா ஹஸ்பண்ட் மேல இருக்கிற அன்பு பொண்டாட்டியோட கண்ணுல தெரியும், ரைட்? இப்போதைக்கு இந்த ஊர்லயே நீங்க தான் பெஸ்ட் கப்பல். ஐ மீன், நீங்க 2 பேரும் ரொம்ப லக்கி. இன்னும் சொல்ல போனா நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். நீங்க அவரை பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா அவர் எனக்கு துணையா இருந்து நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு பண்ணிருக்காரு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் உங்க பொண்டாட்டின்னு யார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க. என்ன பிரக்யா யார் முன்னாடியும் அவ என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லிக்க விரும்பவே மாட்டா. ஆனா தனு கிட்ட ஆஸ் அ ஒய்ஃபா இவ்வளவு பேச்சு பேசியிருக்கா. இன்ட்ரெஸ்டிங். என்ன மிஸ்டர் கிங், நான் சொன்னதை கேட்டு நீங்க நிக்கிற மாதிரி தான் பிரக்யா சொன்னப்போ நான் நின்னேன். யூனோ, இது வரைக்கும் எந்த பொண்டாட்டியும் எந்த புருஷனையும் இப்படி புகழ்ந்து பேசி நான் கேட்டதில்ல. உண்மையா சொல்லணும்னா இவ சொன்னதை கேட்டு நான் கூட ஜெலஸா ஃபீல் பண்ணேன். தனு, நான் பில்லிங் கவுண்டருக்கு போறேன். ஓ, ஐ அம் சோ சாரி, ஐ ஃபர்காட். எனக்கு எங்க வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு. நான் உங்களை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரபா த்ரிஷாவோட மேரேஜ் ஆனிவர்சரி. அதுக்கு தான் வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். சோ அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஐ நோ அன்னைக்கு நான் வரல, ஆனா நீங்க கண்டிப்பா வரணும் உங்க வைஃபை கூட்டிக்கிட்டு.
பிரக்யா ஓகே சொல்லிட்டா. நீ தானே பிரக்யா சொன்ன நீ இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறேன்னு.